பாப்பாவோட ஸ்கூல் ஃபஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட் டேவே லேட்டாக போகக்கூடாதுன்னு குயிக்காக பாப்பா கிளம்பிட்டா 8:30க்கெலாம். நான் கிளம்புறது லேட் ஆகிடுச்சு. பட் ஷார்ப்பாக 9:15க்கெலாம் கிளாஸ்குள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் பாப்பாவோட கிளாஸ் ரூம். உள்ளே போய் பார்த்தா அவங்கள இம்ப்ரெஷன் பண்ணுற மாதிரி பலூன்ஸ்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. பாப்பா போயிட்டு அவளுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துட்டு ஜன்னல் வழியாக திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தா. மிஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தோம். இருந்தாலுமே மனசு இல்லை, அவள் அழலை. பட் நானும் அழலை. வெளியில் நிறைய பேரண்ட்ஸ் ஜன்னல் வழியாக அவங்கவுங்க பிள்ளைங்கள ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க. பட் இவங்களை உள்ளார நிற்க விடல. கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் மனசு இல்லை. ஸோ கொஞ்சம் வீடு பக்கத்துலேயே இருந்தாலும் சரி இங்கேயே இருந்துட்டு 12:30 வரைக்கும் தான் அன்றைக்கி ஸ்கூல் அப்படின்றதுனால பக்கத்தில் ஜெயா ஹைப்பர் அப்படின்ற ஒரு குட்டி ஷாப்பிங் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஷாப்பிங் கடைக்கு வந்தாச்சு. கிஃப்ட் ஐட்டம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்க திரும்பவும் இந்த லவ் ஸ்டோரிலாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பெருசாக கிஃப்டெல்லாம் கொடுத்துக்கிட்டது கிடையாது. இருந்தாலும் எந்த கிஃப்டை பார்த்தாலும் இது என்றைக்கு கொடுக்கலாம், அதை நாளைக்கு கொடுக்கலாம், இது இந்த டேயில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் எந்த கிஃப்ட்டுமே வாங்கி கொடுத்துக்கிட்டது கிடையாது நாங்கள் 2 பேருமே. பிகாஸ் இங்கே 2 பேர்த்துக்குமே லவ் மேரேஜ் தான். ஸோ இந்த பப்பி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டாய்ஸு, அதுக்கப்புறம் இந்த கீ செயினு சொல்லவே தேவையில்ல. ரேட் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பரவாயில்ல, நம்ம ஊருக்கு இந்த ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா பக்கத்தில் கிராமம் இல்லையா, அதனால தான். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. பாத்திரம், வாட்டர் பாட்டில்ஸ், டிஃபன் ஐட்டம், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம். அது இல்லாமல் இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பவுல் தான். ஒவ்வொன்றும் பயங்கர வெயிட்டு. அதில் காஃபி ஊற்றி குடிக்கிறதுக்கே ரொம்ப பயப்படணும், அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. மேலே ஃபஸ்ட் செக்ஷனில் செப்பல் செக்ஷனும், அதுக்கு பக்கத்துலேயே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டு சீட்ஸ் ஐட்டம் தான் வாங்கலான்னு வந்திருந்தோம். அதாவது இந்த நட்ஸ் ஐட்டம், பாதாம், பிஸ்தா, இது மட்டும் லிஸ்ட்டில் விட்டு போச்சுன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தனால அதை வாங்குறதுக்காக தான் கீழ் செக்ஷன் வந்திருந்தோம். நான் அக்காவும் தான் வந்திருந்தோம். அக்கா பையனும் வந்திருந்தான். ஸோ வந்துட்டு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். பாப்பா வந்து அழாமல் இருக்கிறதுக்காக தான் இதை வாங்கி கொடுத்தேன். ஸோ ஹாப்பியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னா கிரவுண்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ இது என்னோடய அக்கா பொண்ணு. இவ பேர் லக்ஷா. பாப்பா பேர் பிரதீக்ஷா. 2 பேருமே 2020ன்னு ஒரே டேட்டில் பிறந்ததுனால 2 பேர்த்துக்கும் இந்த மாதிரி பேர் வச்சுருந்தோம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். பாப்பாவோட பர்த்டே வரும்போது கண்டிப்பாக நான் அந்த லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். அது ஒரு பெரிய ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ உள்ள கிரவுண்டுக்கு போயிட்டு, சின்ன கிரவுண்ட் தான் இவங்களுக்கு விளையாடுறதுக்காக. ஸோ அங்கே இருக்க ஒவ்வொரு இதுலேயும் சீசாவில், அப்புறம் ஊஞ்சலில், சர்க்கஸ்லன்னு மாறி மாறி விளாண்டுட்டே இருந்தாங்க. 12:30க்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரணும்னு நினப்பாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் மட்டும்தான் 1:30 வரைக்கும் கிரவுண்ட்லேயே இருந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.